இந்த சம்மருக்கு மலாய் குல்ஃபி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பாதாம், இது 3ஐயும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்க வேண்டாம். பாதாம் முந்திரி எல்லாம் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு அவசியமே இல்லை, இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. இந்த குல்ஃபி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபுல் க்ரீம் மில்க் தேவைப்படும். உங்களுக்கு எந்த பிராண்டில் இந்த ஃபுல் க்ரீம் மில்க் கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலரிட்டே இருங்க. இந்த 1 லிட்டர் பால் நல்லா சுண்டுற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கரண்டி போட்டு கலரிட்டே இருக்கணும். ஆடையெல்லாம் அதெல்லாம் எடுக்க வேண்டாம், இது அதோடையே இருக்கட்டும். அப்படியே நம்ம கலர்னா போதும். இப்போ பாருங்கள், கலரே நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடியே அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி இது 2ஐயும் இதிலே ஆட் பண்ணிக்கணும். இதுலேயே 1 ஸ்பூன் பாதாம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து இது ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடணும். அடுத்து இந்த மாதிரி கிளாஸ் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட குல்ஃபிக்கு தனியாக மோல்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா குல்ஃபி மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் இல்லாதவங்க ஒரு கவர் வச்சு மூடிட்டு கீழே ஒரு த்ரெட்டு போட்டு லாக் பண்ணிடுங்க. ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் போட்டு விட்டுறணும். இப்போ இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடணும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம குல்ஃபி நல்லா ரெடி ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த குல்ஃபி டம்ளரை அப்படியே எடுத்துகிட்டு போய் தண்ணியில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், குல்ஃபி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நம்ம டம்ளரில் பண்ணதால் குல்ஃபியோடைய எக்ஸாக்ட் ஷேப் நமக்கு கிடைக்காது. உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.